Hello students, welcome to our YouTube channel. SSC CGL 25 exams oda notification SSC release பண்ணிட்டாங்க. 14582 vacancy ஓட இந்த இயர்க்கான notification என்றது வந்திருக்கு. நாம இந்த வீடியோல உங்களுக்கு இந்த லாஸ்ட் 60 days தான் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. அந்த 60 daysக்கான preparation strategy பத்தி பார்க்கலாம். என்னென்ன டாபிக்ஸ் நீங்க எப்படி பிராக்டீஸ் பண்றது, என்னென்ன டாபிக்ஸ் நல்லா ரிவைஸ் பண்றது, என்னென்ன டாபிக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி ரிவைஸ் பண்றது, எப்படி இந்த கடைசி 60 நாள்ல ஒரு ரிவிஷனுக்கான ஒரு பிளானை மேக் பண்ணி எப்படி எஃபெக்டிவா ரிவைஸ் பண்ணி இப்போ ஒரு 120 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி 150 ஸ்கோர் பண்றதுங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி நாம இந்த வீடியோல ஷேர் பண்றோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டும் கிளியர் ஆகி ஒரு ப்ராப்பர் ஐடியாங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ரிவிஷன் பண்றதுக்கு இந்த 60 நாள் நீங்க எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா SSC CGL 25 எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷனை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுங்கிறது டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்துருங்க, பார்த்துட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு தப்பே இல்லாம அப்ளை பண்ணுங்க. SSC 25 எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நம்மளுடைய பிரம்மாஸ்திரா பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா SSC எக்ஸாம்ஸோட 25 எக்ஸாம்ஸோட சிலபஸ்ங்கிறது இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கவர் ஆயிரும். இங்கிலீஷை முதற்கொண்டு ட்ரிக்ஸை வச்சு மேக்ஸை ஸ்மார்ட் அப்ரோச்சில், பேசிக்ஸ் மெத்தடில், பேசிக் இதுலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் லேட்டஸ்ட் பேட்டர்னில் கவர் பண்ணியிருப்போம். ரீசனிங்ஸில் எல்லா விதமான அப்ரோச்சையும் டீச் பண்ணியிருப்போம். SSC 10ங்கிற கோடை யூஸ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா SSC எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸும் இந்த ஒரு கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஸோ SSC எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இந்த டாபிக்ஸை தான் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு CGL பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸுங்கிறது உண்டு. நீங்கள் யாராவது ஒருத்தர் ஏதாவது சப்ஜெக்ட்ஸை இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கீங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனா முதல்ல ஹை ப்ரையாரிட்டியாக இந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. ஏன்னா இதில் தான் அதிக இம்பார்ட்டன்ஸுங்கிறது உண்டு. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணால் தான் உங்களால் அந்த 150, 160 எடுக்கிறதுக்கான அந்த லிமிட்டை ரீச் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸையே கவர் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா உங்களால் அந்த மார்க் அட்டைன் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை எவ்வளோ சீக்கிரமாக கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்னும் 60 நாள் தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா SSC CGL 25 எக்ஸாம்ஸோட ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு டெஸ்ட் புக் ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அந்த மார்க் டெஸ்ட்டில் உங்களால் 110லேருந்து 120 ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா இந்த 60 days நீங்கள் உருப்படியாக படிச்சிங்கன்னா உங்களால் நிச்சயமாக 150 மேலே எடுக்க முடியும். இந்த டைம் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். 14,000 வேகன்சி இருக்குது. அதனால கட் ஆஃப் கம்மியாகும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் 18,000 வேகன்சி வச்சுருந்தாங்க. அப்போ கட் ஆஃப்ங்கிறது 145க்கு மேலேயே போச்சு. ஓகேவா? ஸோ அதனால் கட் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு வேகன்சி அதிகமாக இருக்குது, அதனால் கட் ஆஃப் கம்மியாகும்ட்டு அந்த மித்தில் இருக்காதீங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேப்பரோட லெவல் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் கூட SSC என்ன டிசைட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப்ங்கிறது முடிவு பண்ணுவாங்களே தவிர வேகன்சி அதிகமாக இருக்குது அதனால 130, 140 எடுத்தால் போதுன்னு நினைக்காம, 145 எடுத்தால் போதுன்னு நினைக்காம 150 எடுக்கிறதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடணும். அதுக்கு 60 நாளுன்றது இருக்குது. அதோட சேர்த்து நீங்கள் இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நல்லா படித்தவங்களால மட்டும்தான் இந்த மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஒரு 60 நாள் உங்களை டியூன் பண்ணாலே போதும். அதை தான் என்னன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு 6 மணி நேரம் டெய்லி 60 நாள் கொடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களால் 150 எடுக்க முடியும். டெடிகேஷனும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன படிக்கணும்னு அன்றைக்கி பிளான் போடுறீங்களோ அதை அன்றைக்கே படித்து முடிச்சிடணும். நாளைக்கு ஒதுக்குறதுங்கிறது இருக்கவே கூடாது. ஓகேவா? நாளைக்கு நான் படிச்சுக்கிறேன், நாளைக்கு இந்த டாபிக்ஸை பார்த்துக்கிறேன், நாளைக்கு நீ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், அந்த நாளைங்கிற வேர்டே உங்கள் வாயில் வரவே கூடாது. அடுத்த 60 நாளைக்கு 6 மணி நேரம் தான் படிக்க போகிறீங்க. அந்த 6 மணி நேரத்தை பட்டிட்டிங்கிறீங்க பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை மட்டும் சரியாக பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஸ்கோர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஸ்மார்ட் வேல ரிவிஷன் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் எப்படின்றது நாம் இந்த வீடியோவில் சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். ப்ராப்பரான பிளானு லாஸ்ட் மினிட்ல ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா உங்கள் நோட்ஸை கம்பைல் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க தெரியுமா? அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி என்னென்ன நோட்ஸை ஃபாலோ பண்ண போறீங்கன்றதை இது வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ்னா ஒரு நோட் எடுத்து வச்சிருப்பீங்க. பர்சன்டேஜுக்குன்னு 3-4 நோட் வச்சிருக்க மாட்டீங்களா? 3-4 சோர்ஸ் வச்சிருக்க மாட்டீங்களா? ஒரு நோட்டில் எடுத்து வச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி மேக்ஸுக்கு நீங்கள் எந்த நோட்ஸை வச்சு ரிவைஸ் பண்ண போறீங்களோ அந்த நோட்டை தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 120 ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமரோட PDF டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிங்கிறது 500 இடியம், 500 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரி PDF டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த புக்கில் இது வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த புக்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புக்கை தான் அடுத்த 60 நாளைக்கு நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாதி நாள் இந்த புக்கு, பாதி நாள் இந்த புக் அப்படின்னு இருக்காதீங்க. அதே நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. குவாலிட்டி ஒன்றில் படிக்க போறீங்கன்னா முழு குவாலிட்டியுமே அதிலேயே படிக்கிற மாதிரி, ஹிஸ்ட்ரி ஒரு இதில் படிக்க போறீங்கன்னா ஹிஸ்ட்ரி அதிலேயே படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த புக்கு இல்லை, நான் பிடிஎஃப் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன், மொபைல் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன்னா அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அரிஹண்டோட பெரிய புக்கு இல்லைனா சின்ன புக் ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது கட்டாயமாக தேவை. லாஸ்ட் மினிட் குயிக் ரிவிஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அரிஹண்டோட பெரிய புக் வேணா வாங்கி வச்சுக்கோங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு இருக்கும். அது உங்களோட லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இல்லைனா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் எல்லா ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸோட ஃப்ரீ பெஸ்ட் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் புக் வச்சுக்கிறது கட்டாயம். எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ண போறீங்களோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் அடுத்து 60 நாளைக்கு பார்க்கணும். ஒரு டாபிக் எனக்கு ஒர்க் ஆகலை, ஒரு டாப்பிக்ல மார்க் வரமாட்டேங்குன்னா அந்த டாபிக்கு அடுத்தது நம்ம அந்த 60 நாள்ல மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால இன்னைக்கே முடிவு பண்ணி என்ன ஃபாலோ பண்ண போறீங்களோ அதை தனியாக எடுத்து வச்சிருங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரி தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. ஸ்கொயர், கியூபு, ஆல்ஃபாபெட்ஸோட நம்பர்ஸு, ஆல்ஃபாபெட்ஸோட ஆப்போசிட் லெட்டர்ஸ் இதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிடுங்க. இது மட்டும் போதும். ஸோ முதல்ல இதை கம்பைல் பண்ணிக்கோங்க. சோர்சஸை லிமிட்டடாக வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வேற ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது இதை மட்டுமே தான் அடுத்த 60 நாளைக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வாரத்தில் பர்சன்டேஜ்லேருந்து டிஐ டாபிக் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அந்த டாப்பிக்கோட நோட்ஸை கம்ப்ளீட்டாக தரவா எல்லா டைப்பு எல்லா ஃபார்முலாவையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதாவது ஒரு பர்சன்டேஜ் டாபிக்னா பர்சன்டேஜோட எல்லா டைப்ஸும் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிடுங்க. அப்படி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. 7 நாள், ஒரு நாளைக்கு 2 டாபிக் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3 டாபிக்ங்கிற மாதிரி ஒரு வாரத்தில் எல்லா மேக்ஸ் டாபிக்ஸையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. அப்படி ரிவைஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்டில் நீங்கள் அந்த டாபிக்ஸை படிக்கிறப்போ ஒரு ஃபார்முலா நோட் பண்ணுவீங்கல்ல, அந்த ஃபார்முலாவை தனியாக ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து இப்போ ஒரு டைப் இருக்குன்னா அந்த டைப்புக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மெத்தடையும் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் குயிக் ரிவிஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க் டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு படித்த டாப்பிக்கில் மார்க் வரலைங்கிறப்போ அது என்ன டாபிக்ன்றது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன ரீசன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா மேக்ஸ் டாபிக்ங்கிறப்போ குறைஞ்சது நீங்கள் ஒரு 10லேருந்து 12 நோட்டு போட்டு எழுதியிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதனால இப்போ ரிவைஸ் பண்ணுறப்போ ஒரு சின்ன நோட்டு, சின்ன டைரியா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சின்ன ஷார்ட் சைட்ஸ் நோட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொரு டாபிக் படிக்கிறப்போ ஃபார்முலாவை அதோட ஒவ்வொரு டைப், இப்போ ஏபி ரூலா இருக்கட்டும், டீஃப் சம்மா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ரேஸ் சம்மா இருக்கட்டும், அதுக்கப்புறமா டைம் அண்ட் ஒர்க்கில் ஆன் அண்ட் ஆஃப் சம்மா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆவரேஜில் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் சம்மா இருக்கட்டும், எல்லாத்தோடைய ஃபார்முலா எல்லாத்தோடைய மெத்தடையுமே சின்னதாக குயிக்காக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறப்ப தனியாக காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது ஒன்ஸ் இந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது இம்மீடியட்டாக சிஜிஎல் 2024ஓட மேக்ஸு ஷிஃப்ட் வைஸ் கொஷின் பேப்பருங்கிறது உங்களுக்கு டெஸ்ட் புக்கில் அவைலபிளாக இருக்கும். அதில் டெய்லி 2 ஷிஃப்ட்டுங்கிறத நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி 2 ஷிஃப்ட்டு என்னால் எனக்கு ஒர்க்கிங் பண்ணிருக்கீங்கன்னா டெய்லி ஒரு ஷிஃப்ட் கூட போதும். ஆனால் அந்த ஒரு ஷிஃப்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சோடனே அதில் அட்டன் பண்ணாத கொஷின்ஸ் இருக்கும்ல, அதோட சொல்யூஷன்ஸை கோ த்ரூ பண்ணுங்க நல்லா தரவா. ஏன்னா அதில் இப்போ 25 கொஷின்ஸில் ஒரு 18 தான் அட்டன் பண்ணுறீங்க. மிச்சம் கூடிய 7 கொஷின் அட்டன் பண்ணலன்னா அந்த 7 கொஷினோட சொல்யூஷன் பார்க்குறப்போ அது உங்களுக்கு தெரியும். அது தெரிகிறப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு 7 கொஷின், ஒரு நாள் 4 கொஷின், ஒரு நாள் 3 கொஷின், நீங்கள் புது கொஷின்ஸை கெயின் பண்ணிகிட்டே வர்றப்போ இது உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ண அந்த ஒரு நாலேஜை தரும். அதே நேரத்தில் இது லேட்டஸ்ட் பேப்பருங்கிறதுனால இதே கொஷின் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் ஆவரேஜாக 22 கொஷின் 20 கொஷின் அட்டன் பண்ண இடத்துல எக்ஸாம்ஸில் 24 25 அட்டன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால முதல்ல நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக சிஜிஎல் 24ஓட மேக்ஸ் கொஷின்ஸை டெஸ்ட் புக்ல இருந்து டெய்லி ஒரு ஷிஃப்ட்ன்றதை சால்வ் பண்ணுங்க. அடுத்தது நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றப்போ மென்சுரேஷனா இருக்கட்டும், பெர்சன்டேஜ் சம்மா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா மல்டிப்ளை பண்றது டிவைட் பண்றதுங்கிற கான்செப்ட்ல தான் ஆன்சர் வரும். அந்த இடத்துல ரஃபா ஆன்சர் பண்ணுங்க. டு த பாயிண்ட் நான் கரெக்டான ஆன்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா 4 ஆப்ஷன்ஸ்லயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதனால நீங்க ரஃபா சால்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய கால்குலேஷன் டைமை ரொம்ப கம்மி பண்ணும். அதே நேரத்தில் உங்களுடைய
கரெக்டான அட்டெம்ப்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே ரஃபா ஆன்சர் பண்ண பாருங்க லாஸ்ட் சம்ஸுக்கு. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கிறது வெறும் 60 நாள். இந்த 60 நாள்ல இந்த 7 நாளுங்கிறது 7 நாள்ல இருந்து ஒரு 10 நாளே எடுத்துக்கணும். நீங்க ஸ்லோவா ரிவைஸ் பண்றீங்கன்ற பட்சத்துல, நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கீங்கன்ற பட்சத்துல. ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னதோ ஒரு 50 நாள் தான். அந்த 50 நாள் டெய்லி ஒரு ஷிஃப்ட்னு சால்வ் பண்ணீங்கன்னா சிஜிஎல் சால்வ் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம்ல எக்ஸாம்ஸுங்கிறது அடுத்த ஒரு 10 நாள் ஒரு வாரத்தில் வர்ற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல உங்களால சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுங்கிறது கஷ்டம். இப்போ பர்சன்டேஜ் முடிக்கிறீங்கன்னா பர்சன்டேஜோட சிஜிஎலோட 24, 23, 22, 21 இல்லை சிஹெச்எஸ் 23, 24 அதெல்லாம் சால்வ் பண்ண இப்போ டைம்ன்றது கிடையாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா எப்பெல்லாம் நீங்க ஒரு டாபிக்ல வீக்கா இருக்கீங்கன்ட்டு மார்க் இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்றப்போ தெரியுதோ அந்த டாபிக்கோட நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ல நீங்க குறைஞ்சது ஒவ்வொரு டாபிக்கும் 100 கொஸ்டினாவது காப்பி பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த 100 கொஸ்டினை ஒரு டைம் சால்வ் பண்ணுங்க. திரும்ப அடுத்த மார்க் டெஸ்ட் போடுறப்போ அதுல ரிட்டன் அந்த டாபிக்கோட கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் வருதுன்னா அகைன் இந்த 100 கொஸ்டின் இன்னொரு டைம் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்களோ அந்த டாபிக்ஸோட நோட்டை மட்டும் எடுத்து அதுல உள்ள கொஸ்டின்ஸை 3 டைம் சால்வ் பண்ணிட்டு போங்க. அதுக்கு தான் டைம் இருக்கு. இது எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஏன்னா நீங்க ஃபுல்லா ஒரு பினாக்கல் புக்ல உள்ள ஒரு 500 கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னா அதுல ரிப்பீட்டடா வரப்போது என்னவோ ஒரு 6ல இருந்து 7 டைப் தான் ரிப்பீட்டடா வரும். இதுவே அதிகம் தான். ஆனா அந்த சாப்டர்ல இருக்க போதோ 15 டைப்ன்றது இருக்கும். அந்த 15 டைப்பை நீங்க 3 டைம் சால்வ் பண்றப்போ அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த 6ல இருந்து 7 டைப்பை சால்வ் பண்றதை காட்டிடும். அண்ட் அதே மட்டும் இல்லாம நீங்க இந்த 15 டைப்ல 6-7 டைப் தான் இம்பார்ட்டன்ட். அது நீங்க டெய்லி சால்வ் பண்றதுங்கிறப்போ அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். மேக்ஸுக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா மேக்ஸ்ல உங்க எல்லாராலையும் யாரெல்லாம் இப்போ 15 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்றேன் 14 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்றேன்னு சொல்றவங்க நிச்சயமா 22 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். 25மே சால்வ் பண்ண முடியும் நீங்க இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முதல்ல 120 ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமரை ஃபிங்கர் டிப்ஸ்ல எந்த ரூலையுமே மறக்காம தெளிவா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு அதில் புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருக்குன்னா நம்ம யூடியூப் சேனல்ல 120 ரூல்ஸ் டீச் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். அந்த பிளேலிஸ்ட்ல போய் டெய்லி ஒரு வீடியோன்றதை பார்த்து அந்த ரூலை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒகாபோட இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஒகாபுலரிஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒகாபுலரி மெமரைஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா நம்மளுடைய ஆப்ல ஒகாப் ட்ரிக் கிளாஸஸ் இருக்கு. மொத்தம் 31 செஷன் அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த 31 செஷன்ல டெய்லி ஒகாபுலரியை ரொம்ப ட்ரிக்ஸை வச்சு நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஸோ இது 22 கிளாஸோடைய பிடிஎஃப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேர்டு, அந்த வேர்டோடைய மீனிங்கு, அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த வேர்டோடைய தமிழ் மீனிங்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்டோட ட்ரிக்கையும் நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வேர்ட்னா என்னது, இப்போ நைவுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு அப்பாவித்தனமான ஒரு இதில் வந்து வரும். ஓகேவா? இதான் அந்த வேர்டோட மீனிங், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இதை எப்படி படிச்சிருப்போம்னா நேட்டிவ்னு படிப்போம். நேட்டிவ்னா கிராமத்தில் உள்ளவங்க நகரத்துக்கு வரப்போ ரொம்ப அப்பாவியா இருப்பாங்களா, அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா, இந்த மாதிரி ட்ரிக்கை வச்சு தான் எல்லா வேர்டுக்கும் படிப்போம். இடியமை பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரியா சொல்லுவோம். ஸோ ஈஸியா மெமரைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ 31 செஷனை ஒவ்வொரு செஷன் பார்த்து முடிக்க அது உங்களுக்கு அந்த நிமிடமே உங்களுக்கு அந்த வேர்டுங்கிறது மெமரைஸ் ஆகிற மாதிரி டீச் பண்ணிப்போம். எனக்கு ஒகாபுலரி ஸ்ட்ராங்குன்னு சொல்றவங்க இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க போதும். எனக்கு ஒகாபுலரி ரொம்ப வீக்குன்றவங்க இந்த 31 செஷன்ஸை மட்டும் பாருங்க. டெய்லி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒகாபுலரியில் ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஒன்ஸ் இது முடிச்ச உடனே எப்போ 120 ரூல்ஸ் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா இமீடியட்டா நீங்க இந்த பிக்யூஆர்எஸ் க்ளோஸ் டெஸ்ட் இதோட ட்ரிக்ஸை வந்து கத்துக்கோங்க. ட்ரிக்ஸை கத்துக்கிட்டு டெய்லி 20 பிக்யூஆர்எஸ் டெய்லி 10 க்ளோஸ் டெஸ்ட்டை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஏன்னா இந்த 2 டாபிக்ல தான் அதிக மிஸ்டேக் வரும். அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களால 22 கொஸ்டின் மேல கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இந்த 2 டாபிக்ல தப்பு வர போய் தான் உங்களை நிறைய பேரால 16-15 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியுது. அதனால இந்த 2 ட்ரிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போல இருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி 20 பிக்யூஆர்எஸ் டெய்லி 10 க்ளோஸ் டெஸ்ட்ன்றதை சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேலே சொன்ன விஷயத்த பண்ணி முடிச்சிருங்க. எப்படியாவது மேலே சொன்ன விஷயத்த ஒரு 30 டேஸ்க்குள்ள முடிச்சிருங்க. ஈஸியாக முடிச்சிட முடியும். ஸோ 30 டேஸ்ல முடிச்சதுக்கு அப்புறமா இமீடியட்டா சிஜிஎல் 24 சிபிஓ 24 இந்த 2 பேப்பரையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 9 பேப்பர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 36 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 45 பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இது முடிச்ச உடனே நெக்ஸ்ட் டெய்லி ஒரு செட்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராக்டிஸே போதும். இங்கிலீஷ்ல உங்களால ஈஸியாக 50 அவுட் ஆஃப் 50ங்கிறது எடுக்க முடியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினுடைய மிஸ்டேக்ஸை என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து அது நெக்ஸ்ட் டைம் வராத அளவுக்கு அதை சரி பண்ணிக்கோங்க. நீங்க மிஸ்டேக்ஸை சரி பண்ணாலே இங்கிலீஷ்ல நல்ல மார்க்குங்கிறத ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 120 ரூல்ஸ் நல்லா மெமரைஸ் பண்ணிருங்க. 31 செஷன்ஸை பார்த்து இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட்
வொக்காபுலரி பிடிஎஃப்ல இருந்து வொக்காபுலரி நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி 20 PQRS, டெய்லி 10 க்ளோஸ் டெஸ்ட்டை சால்வ் பண்ணுங்க. ரெண்டுத்தோட ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. பெனிஃபிட்டா இருக்கும். இல்லைனா நீங்க டெய்லி ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அது இப்போ பண்றங்கப்போ கொஞ்சம் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை பண்ணுங்க. ஓகேவா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாராலையுமே இப்போ ஒரு 40 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 40 மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 40 மார்க் எடுக்கிறீங்கன்னா நிச்சயம் உங்க எக்ஸாம்ஸ்ல 46 மார்க் மேல நிச்சயமா நீங்க எடுத்துருவீங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். அதனால இதுல நீங்க பெருசா டெய்லி டெஸ்ட் போடணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது கிடையாது. நீங்க மார்க் டெஸ்ட் போடுறப்போ அதுல வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் இருக்கும் தெரியுமா, அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸோட லாஜிக்ஸை தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதி அதை ரெகுலரா அடுத்த மார்க் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். எக்ஸாம்ஸ்ல ரீசனிங்ல 50 out of 50 எடுக்கலாம். மிஸ் ஆனா 48 46 மார்க்கு ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயரு, கியூபு, டேபிள், ஆல்பாபெட்ஸோட நம்பரு, ஆல்பாபெட்ஸோட ஆப்போசிட் லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல போய் உட்காந்து 1 2 3 4 ஆல்பாபெட்ஸை எண்ணுற மாதிரி பார்த்துக்கிடாதீங்க. இப்போ ஏக்கும் சிக்கும் இடையில என்ன கேப் இருக்கா? ஸோ 2 லெட்டர், இது 3, இது 1, ஸோ 3 - 1 2. இமீடியட்டா மைண்ட்ல நம்பரோட படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ நம்பரை போடுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட டைமை தான் வேஸ்ட் பண்ணும். ஓகேவா? ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நீங்க 40 மார்க் ஒரு 38 மார்க் எடுக்கிறீங்கனாலே போதும். மார்க் டெஸ்ட் போட போட உங்க மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வாங்க போதும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதுல தான் நீங்க நிறைய மிஸ்டேக்ஸ்ன்றதை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களால இப்போ 15 கீழே தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா ஒரு விஷயத்த சொல்றோம், அதை நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க போதும். முதல்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமரோட பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்றீங்க தெரியுமா, பிரிண்ட் அவுட் எடுக்கீங்களா, அப்போ இந்த பிடிஎஃப்ையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல என்னென்ன டாபிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்போம். இதை மட்டும் நீங்க கவர் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸை நீங்க வச்சிருக்க புக்கு இல்லைன்னா நீங்க ஏதாவது கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்களா அதுல இருந்து, இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த எல்லா டாபிக்ஸோட பிடிஎஃப்மே அவைலபிளா இருக்கு. அதுல இருந்து கவர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எனக்கு படிக்க கஷ்டமா இருக்குன்னா நம்மளுடைய ஆப்ல ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதுல இப்போ தான் ஸ்டாட்டிக் ஜிகேயை ட்ரிக்கோட டீச் பண்ணி முடிச்சோம். இப்போ பாலிட்டி கிளாஸஸ்ங்கிறது போயிட்டு இருக்கு. சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோன்ற டார்கெட்ல போயிட்டு இருக்கோம். ஸ்டாட்டிக் ஜிகே, ட்ரிக்கோட இம்பார்ட்டன்ட் டாபிக், டான்சர்ஸ், மியூசிக், ஃபெஸ்டிவல், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இது எல்லாமே ட்ரிக்கோட டீச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த டாபிக்ஸ்லாம் இந்த அப்கமிங் வீக்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். எக்கானமி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனா உங்கள்ட்ட புக் வச்சிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த நோட்ஸில் எல்லா டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ண டைமில் இந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிருக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கும். அதோட சேர்த்து பர்மார் சாரோட PYQ சீரீஸோட 5ஓட பிடிஎஃப் நிறைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா 30 செஷனோட பிடிஎஃப் அவைலபிள். அந்த பிடிஎஃப்ஸ்ல டெய்லி ஒரு செஷன்ஸ்னு அந்த பிடிஎஃப்ல உள்ள எல்லாத்தையும் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு போங்க. அந்த பிடிஎஃப்ல வேற ஒன்றும் இருக்காது. நீங்க இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு என்னென்ன டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின் அதுல இருக்கும். அதோட சேர்த்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுல நீங்க என்ன படிக்கீங்களோ அது ஒரு ஷார்ட் குயிக் ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதனால அதை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்ல நீங்க 15 கொஸ்டின்ஸ்க்கு மேல தாராளமா கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஒழுங்கா ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா முதல்ல இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதுல மென்ஷன் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் புக்ல இருந்தோ நம்ம டெலிகிராம் சேனல்ல இருந்தோ கவர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 30 நாள் இருக்கும் தெரியுமா, அந்த 30 நாள் இருக்கப்போ டெய்லி ஒரு செஷனுங்கிற மாதிரி இந்த பிடிஎஃப் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டுமே போதும், வேற எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம். கரண்ட் அவைஸ் படிக்காதீங்க. எனக்கு கரண்ட் அவைஸ் எங்க இருந்து கேட்கறாங்கன்னே தெரியல. அதுல டைம்ங்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸை நீங்க வச்சிருக்க புக்கு இல்லை நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பிடிஎஃப்ஸ்ல இருந்து இல்லைனா நீங்க அரிஹாண்டோடைய பெரிய புக் வாங்கி அதுல இருந்து கவர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க கோர்ஸ்ல ஏதாவது ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆஃப்லைன் இன்ஸ்டியூஷன் ஆன்லைன் எல்லாருன்னா அதுல இருந்து கவர் பண்ணுங்க. எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க கஷ்டமா இருக்குன்றவங்க நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அதுல இருந்து நீங்க கவர் பண்ணிக்கலாம். இப்பதான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டபிளான ஒரு டாபிக். இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணி படிச்ச எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்களோ அப்பதான் உங்களால இந்த 50+ கொஸ்டின்ஸை கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். மிஸ் ஆனா ஒரு 13 கொஸ்டினாவது ரொம்ப நல்லா கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இந்த 60 நாள்ல ரொம்ப 15க்கு மேல ஆன்சர் பண்ண முடியும். உண்மையா நீங்க கொஞ்சம் லாகா ரிவைஸ் பண்ணாலே 13 ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அது உங்க கட் ஆஃபை கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். நீங்க நம்ம சொன்ன இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. 15 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா உங்க எக்ஸாம்ஸ்ல நீங்க கட்டாயம் ஆன்சர் பண்ணுவீங்க.
உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ரிவைஷன் பண்ணுறீங்க, இந்த டாபிக்ஸையும் இந்த பிடிஎஃப்ஸையும் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜென்ரல் மேத்ஸில் நல்ல மார்க் எடுப்பீங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. மார்க் டெஸ்ட்டுங்கிறத இந்த 60 நாளில் 2 நாளைக்கு ஒரு டைம், 3 நாளைக்கு ஒரு டைம், இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு டைம், உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ, எது ப்ரிஃபரபிளாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இதை பேஸ் பண்ணி அந்த ரெகுலர் இன்டர்வல் அட்டன் பண்ணுங்கள். CGL 24 உடைய பேப்பர்ஸை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அந்த இயரில் நடந்த பேப்பர்ஸை மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய வீக் ஏரியாஸை என்ன மிஸ்டேக்குன்றது நோட் பண்ணி அதை சரி பண்ணிட்டு தான் அடுத்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்படி அட்டன் பண்ணாதான் ஸ்கோரில் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது தெரியும். நீங்கள் இன்றைக்கி ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை சரி பண்ணாமல் அடுத்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஸ்கோரில் இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியாது, அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இதெல்லாம் தான் வீக்காக இருக்குது, இந்த ரீசனால தான் எனக்கு மார்க் வரலன்ட்டு நோட் பண்ணி அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா இப்போ ஒரு 120 வருதுன்னா அடுத்த 130 வரும். அதை சரி பண்ணிங்கன்னா 140 மாறும். அதை சரி பண்ணிங்கன்னா 150க்கு போகும். இப்படி தான் மார்க்கை ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் நிலைக்கும். ஓகேவா? ஒரு மார்க் டெஸ்ட் 120, ஒரு மார்க் டெஸ்ட் 135, அடுத்த மார்க் டெஸ்ட் 110ன்னு போச்சுன்னா அது வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸை சரி பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களால் 110லேருந்து 150 மார்க் உங்கள் எல்லாராலையும் போக முடியும். அதுக்கு தேவை ஒரு 20 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும். 110 மார்க் வருதுன்னா நீங்கள் ஒரு 90 மார்க்கு பிகைண்ட் இருக்கீங்க. அதாவது ஒரு 45 கொஸ்டின் 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு கிடையாது. பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லாராலையும் முடியும். மேக்ஸை 20 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், இங்கிலீஷில் 22 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், ஜென்ரல் மேத்ஸில் மினிமம் 10 கொஸ்டினாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், ரீசனிங்கில் 23 கொஸ்டின். இது எல்லாமே பாசிபிளான விஷயம் தான். இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை அடுத்த 60 நாளைக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 150 மார்க்ஸுங்கிறது உங்கள் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 60 நாளுங்கிறது ரொம்ப லிமிட்டடான டைம். இந்த லிமிட்டடான டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. SSCயோட 25 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. அதில் SSC 10ங்கிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 60 நாளுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது செலெக்ஷன். நீங்கள் குரூப் பியில் செலக்ட் ஆகுறீங்களா, குரூப் சியில் செலக்ட் ஆகிறீங்களா, இல்லை செலக்ட் ஆகாமல் போகிறீங்களான்றது இந்த 60 நாள் நீங்கள் போட போகிற ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த 6 மணி நேரம் டெய்லி ஃபுல் டெடிகேஷனோட சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப நிறைய டாஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணல. ஜஸ்ட் என்னென்ன ப்ராப்பராக பண்ணணுங்கிறத ஒரு சப்ஜெக்ட்டுக்காக சொல்லியிருக்கோம். அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே SSC CGL எக்ஸாம்ஸை இந்த டைம் கிளியர் பண்ணி இந்த 14,582 வேகன்சியில் ஒரு வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.